ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை தொடர்ச்சியாக நம்ம படிக்க போகிறோம். 100 டேஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி முதலாவது நாள் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இதை நம்மளால் கற்றுக்க முடியுமா? எனக்கு எஜுகேஷனே இல்லை அப்படிலாம் நினைப்பீங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. இதை பொறுத்த மட்டும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள். இதை பற்றி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அழிய போகிற பிஸ்னஸே கிடையாது. சரிங்களா? இதை நீங்கள் லைஃப் டைமாக கேரி பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஒரு பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் பிகினராக ஸ்டாக் மார்க்கெட்டில் வாரீங்க அப்படின்னா என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லாங் ரனில். அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கும். சரிங்களா? இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கும் போதே நிறைய குழப்பம் வரும். ஷேருங்கிறாங்க. சரிங்களா? எங்கேருந்து எங்கே ஃபண்டு மாற்றணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறையா குழப்பமாக இருக்கும். எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் எல்லாமே இருக்கும். இப்போது இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். பட் நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒரு பெரிய புரிதல் வந்துடும். சரிங்களா? இங்கே செபி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஆக்சுவலாக இது கவர்மெண்ட் தான். சரிங்களா? இதுக்குள்ளே இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏ கிரேட் ஆஃபீஸர்ஸ். யூபிஎஸ்சிலாம் எழுதியிருக்காங்களா, எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வருவாங்கள்ல, மேஜராக அவங்க தான் செபியில் இருப்பாங்க. செபி டைரக்ட் ரெகுலேட் பண்ணுறது எல்லாமே ஐஏஎஸ் அதிகாரி மேக்ஸிமம் அவங்க தான் இருப்பாங்க. இவங்க தான் ரூல்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட் நம்மளை பற்றி தெரிஞ்சிக்காமல், நம்ம ஷேர் வாங்கணும்னு ஆசைப்படுறோம்ல, அப்படி தெரிஞ்சிக்காமல் ஒரு கம்பெனி சைடு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? நீங்கள் ஒரு ஏபி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறீங்க. இந்த கம்பெனி என்ன நினைக்க அப்படின்னா, பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க அந்த ஏபி அப்படிங்கிற கம்பெனி. ஆனால் அந்த கம்பெனிகிட்ட போதுமான அளவுக்கு அமௌண்ட் இல்லை. சரிங்களா? பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. அப்போது அந்த கம்பெனி என்ன நினைக்கி அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் லிஸ்ட் ஆயிடுவோம், அது மூலமாக ஃபண்டு கலெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்புது. ஆனால் ஒரு கம்பெனி, இன்றைக்கி நீங்கள் ஒரு டீ கடை வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு லிஸ்ட் ஆக முடியாது. சரிங்களா? ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு சரிங்களா சில க்ரைட்டீரியா இருக்குது. அந்த கம்பெனி தொடர்ந்து 3 வருஷமாக ப்ராஃபிட்டில் ரன் ஆகிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 3 வருஷம், அதாவது டேஞ்சபிள் அசட், இன்டேஞ்சபிள் அசட் சொல்லுவோம். தொட்டு உணரக்கூடிய அசட், தொடாமல் உணரக்கூடிய அசட் சொல்லுவோம். இந்த தொடாமல் உணரக்கூடிய அசட் அப்படிங்கிறது நற்பெயர். இப்போது உங்களுடைய அப்பா பேரை ஒரு கடையில் போய் நான் பயன்படுத்துகிறேன். இந்த மாதிரி இவர் அமௌண்ட் கேட்டார் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அவர் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டாரு அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நன்மதிப்பு சொல்கிறோம்ல, இது இன்டேஞ்சபிள் அசட். சரிங்களா? டேஞ்சபிள் அசட்னா தொட்டு உணரக்கூடிய அசட், வீடு, நிலம் அப்படிலாம் இருக்குல்ல. ஸோ அது 3 crore கட்டாயமாக இருக்கும் சின்ன லெவலில் இருக்க கம்பெனியில். சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் 25 கோடி இருக்கணும், பெய்டப் கேபிட்டல் 10 கோடி இருக்கணும். இதெல்லாம் சின்ன லெவலில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். சரிங்களா? பட் இதை தெரிஞ்சுக்கங்க. அப்படி இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கிற கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, என்எஸ்சியோ பிஎஸ்சிலையோ போய் லிஸ்ட் ஆகும். இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐபிஓ இனிஷியலாக ஒரு கம்பெனி என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வரும். நான் அதே உங்களுக்கு காட்டுவேன். சரிங்களா? அப்படி ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகி மக்கள்கிட்ட என்ன பண்ணோம் அப்படின்னா விரிவாக்கம் கொடுக்கும். இப்போது இந்த கம்பெனி ஏபி அப்படின்னு சொன்னல, இந்த கம்பெனிக்கு தேவை எவ்வளோ அப்படின்னா 100 கோடி தேவைப்படுது. அப்போது 100ஆக பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஒரு ஷேரோட விலை 1 கோடி ரூபா. ஏன்னா 100 கோடி தேவைப்படுது. புரிததுக்காக சொல்கிறேன். 10 ரூபாய்க்கும் ஷேர் விலை இருக்கும். சரிங்களா? அப்போது அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்எஸ்சி மூலமாகவோ பிஎஸ்சி மூலமாகவோ, அதாவது பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், சரிங்களா, நேஷ்னல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்குது. இது ரெண்டும் தான் வேர்ல்டு வைடு இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை அப்ரோச் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா நான் ஐபிஓ இனிஷியேட் பண்ணுறேன். அதை வாங்குறதுக்கு சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஜீரோதா, ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் இருக்குல்ல. இது என்ன அப்படின்னா, நீங்கள் பேங்க்கில் பணம் போட்டு வைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். அந்த அக்கௌண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் அதில் போய்ட்டு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஆத்தரைஸ் தான். சரிங்களா? ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர். இதில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட் அப்படிங்கிறது தனியாக இருக்கும், பிஎஸ்சி வெப்சைட் அப்படிங்கிறது தனியாக இருக்கும். நீங்கள் எதில் ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த செபி கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ரெகுலேட் பண்ணுது.
இப்போ இது யாரெல்லாம் வாங்குவா ஷேர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஃப்ஐஐ அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கா, டிஐஐ அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அதாவது வெளிநாட்டில் இருந்தும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஷேர் வாங்குவாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே கம்பெனிஸ் இருக்குல்ல, ஒரு 100 பேரை சேர்த்து அவங்களுடைய பணத்தை நமக்கு வந்து ஐடியாஸ் இருக்காது சரிங்களா. உங்கள்கிட்ட ஃபண்டை கலெக்ட் பண்ணி ஒரு கம்பெனி மாதிரி நிறுவி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ரீட்டெயில் அப்படின்னா நீங்கள் இப்போ ஓனா இந்த நான் சொன்னல ஒரு புரோக்கர் ஒரு ஜீரோத்தால் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஐசிஐசிஐ செக்யூரிட்டி, எஸ்பிஐ செக்யூரிட்டியில் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி சரிங்களா. இதுக்கு பேர் வந்து டிமேட் அப்படின்னு சொல்லுவோம். டிமேட் அக்கௌண்ட் இருக்கா, ஷேர் மார்க்கெட் வந்தாலே டிமேட் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அக்கௌண்ட் நீங்கள் நார்மலாகவே ஓப்பன் பண்ணிடலாம், லிங்க் கீழே இருக்கும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறோம், நீங்கள் அமௌண்ட் வச்சுருக்கீங்க, பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துட்டு நீங்கள் என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலையோ ஷேர் வாங்கலாம். எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத காட்டலாம் கம்பெனி சைடு சரிங்களா. இதில் இந்த பேங்க் அப்படிங்கிறது இருக்குல்ல, டெபாசிட்டரி அப்படிங்கிறல பேங்க் உங்கள் மணியை வச்சுருப்பாங்க சரிங்களா. டெபாசிட்டரி அப்படின்னா ஷேரை வச்சுருப்பாங்க. நீங்கள் வாங்குகிற ஷேர் எங்கே இருக்கும் அப்படின்னா இதில் தான் இருக்கும் சரிங்களா. அப்புறம் புரோக்கர், நீங்கள் புரோக்கர் வாங்குகிற புரோக்கர் அதுதான் மீன் பண்ணி சொல்கிறது சரிங்களா. இது வழியாக தான் நீங்கள் வாங்க முடியும். எல்லாமே டிஜிட்டல் வர்த்தனை தான் சரிங்களா. கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னா நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டு விற்கிறீங்க, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறது தான் கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ டிமேட் அக்கௌண்ட்குள்ளே போயிடலாம். ஒரு டிமேட் அக்கௌண்ட் இப்படி தான் இருக்கும் சரிங்களா. இதில் வந்துட்டு நீங்கள் ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ எல்டி அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்எஸ்சிக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்குது சரிங்களா. இதில் கிட்டத்தட்ட 2050 கம்பெனிக்கு மேலே லிஸ்ட் ஆகிருக்கு. பிஎஸ்சியில் 5000 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு. பிஎஸ்சிக்கும் தனியாக வெப்சைட் இருக்குது, என்எஸ்சிக்கும் தனியாக வெப்சைட் இருக்குது சரிங்களா. இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேரை வாங்கலாம். இப்போது உங்களுக்கு நிறையா டவுட் வரும் சரிங்களா. அந்த டவுட்டை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது பிகினிங் லெவலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன் வரும் சரிங்களா. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வரும்போது அடுத்தடுத்து நான் இமீடியட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ அதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம 100 days படிக்க போகிறோம். அதில் மேக்ஸிமம் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறது தான் இதில் முக்கியமான வேலையாக இருக்கும். அதனால் கமெண்ட் பண்ண அப்படிங்கிறதுல மறந்துடாதீங்க சரிங்களா. அப்போது டாப்பில் இருக்க 50 கம்பெனி இருக்கா சரிங்களா. அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்எஸ்சி நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்ப்பீங்க, சென்செக்ஸ் 500 புள்ளிகள் சரிந்தன அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் டாப் கம்பெனிஸை டிரைவ் பண்ணி சொல்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எல்லா கம்பெனியும் செக் பண்ணி சொல்ல முடியாது சரிங்களா. என்எஸ்சின்னு சொன்னால் டாப் 50 கம்பெனியை டிரைவ் பண்ணி இந்த கம்பெனி எல்லாமே 20,000 கோடி டேர்ன் ஓவரில் இருக்கக்கூடிய கம்பெனி சரிங்களா. இந்த கம்பெனியை டிரைவ் பண்ணி அந்த 50 கம்பெனி வச்சு சொல்கிறது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நெஃப்ட்டை நீங்கள் பெருவாரியாக கவனிக்க மாட்டீங்க. ஆனால் சென்செக்ஸ் அப்படின்னு சொன்னால் தெரியும். சென்செக்ஸ் 5000 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு. அதில் 30 கம்பெனியை தேர்ந்தெடுத்து சொல்கிறது தான் சென்செக்ஸ் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ப்ராப்பராக உள்ள அப்ரோச் பண்ணுங்கள். இது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரியே பாருங்கள். ஏன்னா நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன். எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நான் படிக்கும்போதே எனக்கு நிறையா புக்ஸ் வந்துச்சு. செக்யூரிட்டி அனலைசிஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், டெரிவேட்டிவ்ஸ். அதே மாதிரி நான் என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு சரிங்களா அனலிஸ்ட்டு. அதனால் தெளிவான ஒரு பிம்பம் இருக்கணும். நம்ம அதை நோக்கி பயணம் பண்ணும்போது தெளிவாக எல்லாமே உங்களுக்கு புரிதல் வந்துடும் சரிங்களா. அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். புரியாத சில விஷயங்கள் இருக்கும், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் மீன் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு இருக்குல்ல, நான் இதில் வாங்கணும் ஷேர் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணி ஓகேங்களா பை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 9:15 ஓப்பன் ஆகும் சரிங்களா. சனி ஞாயிறு லீவாக தான் இருக்கும் சரிங்களா. மேக்ஸிமம் எப்போவாச்சும் வேணால் ரேர்லி இயர்லிலாம் கிடையாது, ரேராக 5-6 வருஷத்துக்கு வேணால் எப்போவாச்சும் ஒரு டைமில் வேணால் சாட்டர்டே அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே லீவ் தான். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் ஒர்க்கிங். அதில் 9 o'clockலேருந்து 9:15 3:30 வரைக்கும் தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் இமீடியட்டாக ஓப்பன் பண்ணிடலாம். 24 hours ஓப்பன் ஆயிரும் சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து பை செல் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஷேர் மேலே போகும்போது 1346 இருக்குல்ல ஐசிஐசிஐ பேங்க்கு சரிங்களா. இது மேலே போகும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராஃபிட் வரும். கீழே இறங்கும்போது நீங்கள் வாங்குகிற இடத்துலேருந்து கீழே இறங்கிச்சுன்னா உங்களுக்கு லாஸ் வரும். அதே மாதிரி ஒரு கம்பெனி இனிஷியல் டைமில் உள்ளே வரும். நான் சொன்னல இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது ஒரு கம்பெனி புதுசாக, இதெல்லாம் பழைய கம்பெனி தான், ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கு சரிங்களா. புதுசாக வர கம்பெனி என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐபிஓன்னு சொல்லுவோம், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இவங்களை எல்லாமே செபி எல்லாமே செக் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே முதல் தடவை கொண்டு வருவாங்க.
இப்போது இங்கே இருக்க ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ஐபிஓக்குள்ள ஸ்டாக் சரிங்களா. இதெல்லாம் க்ளோஸ் ஆகிட்ட சரிங்களா. இப்போ இதில் டேட் இருக்கும் சரிங்களா. நல்ல நேமில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஷேர் 1 ஷேர் 2 ஷேர்னு வாங்கலாம். புதுசாக வருதில்ல, அதில் வந்துட்டு நீங்கள் லாட் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். 150 தான் ஒரு லாட். இங்கே நீங்கள் போனீங்கன்னா மேலே நீங்கள் கூட்டினீங்கன்னா 300ன்னு வரும் சரிங்களா, 450ன்னு வரும். அப் டு 3 லாட் வரைக்கும் நீங்கள் போடுங்க. அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 லாட் அப்படி நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா கிடைக்காது. கம்பெனி வைஸ் போடும்போது, அதாவது கம்பெனிக்காக ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். நீங்கள் ரீட்டெயில் ட்ரேடரில் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 லாட் 2 லாட் போட்டு நீங்கள் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணணும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அன்றைக்கி உங்களுக்கு அலாகேட் ஆனால் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. ஏன் எல்லோரும் ஐபிஓ வந்து கொஞ்சம் விருப்பப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் சமயத்தில் ஒரு ஷேரை வந்து நீங்கள் தொடர்ந்து பை பண்ணால் தான் அந்த ஷேர் வந்து மேலே போகும். தொடர்ந்து நீங்கள் விற்றா தான் அந்த ஷேர் வந்து கீழே இறங்கும் சரிங்களா. அப்போது இந்த ஷேரை நீங்கள் வந்துட்டு ஐபிஓ இனிஷியேட் பண்ணுறதுனால செல்லரே இருக்க மாட்டாங்க, பையர் தான் இருப்பாங்க. அதனால தான் ஐபிஓவில் எல்லோரும் பை பண்ணுறதுனால ஷேர் வேல்யூ டக்குன்னு மூவ் ஆகும். ஒரு சின்ன ப்ராஃபிட்டை இமீடியட்டாக மேக் பண்ணி வருவாங்க. உள்ளே வர 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 உங்களுக்கு நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது சரிங்களா. அப்போது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது சரிங்களா. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கும். அது மூலமாக நீங்கள் ஷேரை லாங் டேர்மாக வைக்கும்போது அந்த கம்பெனி என்ன பண்ணும், உங்கள் பணத்தை அந்த கம்பெனி எடுத்துக்கிட்டு பிஸ்னஸை பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணி வருடம் கணக்கை காட்டும். அங்கே இருந்து ஒரு அமௌண்ட்டாக என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டாக எடுத்து எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் கொடுப்பாங்க. ஈக்விட்டி இன்வெஸ்டர் ஆல் ஆர் பார்ட் ஆஃப் ஓனர், அதாவது ஷேரை ஈக்விட்டின்னு சொல்லுவோம் சரிங்களா. நீங்களும் ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா கம்பெனிக்கு ஓனர் மாதிரி தான். 51% கம்பெனியோட ஷேரை நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆதிக்கம் தான் அந்த கம்பெனியில் அதிகமாக இருக்கும். நீங்களே அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அடுத்தடுத்து இருக்குது சரிங்களா. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா டவுட் இருக்கும், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு இம்மிடியேட்டாக நாளைக்கு அந்த கமெண்ட்டுக்கு மட்டும் சரிங்களா உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.